இந்திய ODI அணியில் சுமன் கில் அதிரடி நீக்கம். புது கேப்டன் புது ஓபனரை தேர்வு செய்த BCCI. IPL 2026 தொடர் முடிந்த பிறகு இந்தியா ஒருநாள் அணிக்கான ப்ளூ பிரிண்டை வெளியிட உள்ளோம் என இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஒருநாள் அணியின் யார் யாருக்கு இடம் என்பது தற்போது கௌதம் கம்பீர் முடிவு செய்திருப்பதாகவும், IPL 2026 தொடர் முடிந்த பிறகு ஜூன் 14ஆம் தேதி முதல் துவங்கும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டியிலிருந்தே உலகக்கோப்பை 2027 தொடருக்கான இந்திய அணியை விளையாட வைக்கவும் கம்பீர் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒருநாள் உலகக்கோப்பை 2027 தொடருக்கு முன்பு வரை இந்திய அணி 15 முதல் 20 ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே பங்கேற்க உள்ளது. இதனால்தான் தற்போதிருந்தே ஒருநாள் உலகக்கோப்பைக்கு தயாராக இந்திய அணி முடிவு செய்துள்ளது. இந்திய ஒருநாள் அணிக்கு கேப்டனாக இருந்த சுமன் கில்லை நீக்கிவிட்டு மாறாக ஜெய்ஸ்வாலை பிளேயிங் 11இல் சேர்க்க கௌதம் கம்பீர் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அணியில் டாப் ஆர்டரில் இடதுகை பேட்டர்கள் இல்லை. ரோஹித்தையும் விராட் கோலியையும் நீக்க முடியாது. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பார். அடுத்து KL ராகுல் அல்லது சஞ்சு சாம்சன் இருவரில் ஒருவர் இருப்பார்கள். இப்படி டாப் 5 பேட்டர்களில் ஒரு இடதுகை பேட்டர் கூட இல்லாமல் செல்ல முடியாது என்பதால் தான் கில்லை நீக்கிவிட்டு மாறாக ஜெய்ஸ்வாலை சேர்க்க கம்பீர் முடிவு செய்துள்ளார். சுமன் கில்லை நீக்கி புது கேப்டனை ஸ்ரேயஸ் ஐயராக தேர்வு செய்ய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் விரும்புவதாக கூறப்படுகிறது. BCCIயும் இதற்கு பச்சை கொடி காட்டிவிட்டதால் பேட்டிங் வரிசை கம்பீர் உறுதி செய்துள்ளார். டாப் ஆர்டரின் பேட்டிங் வரிசைக்கு பேக்கப் வீரர்கள் சேர்க்கப்படவில்லை. காரணம் KL ராகுல், ரிஷப் பந்த் ஆகியோரை நீக்கிவிட்டு இந்த இடங்களுக்கு சஞ்சு சாம்சன், இசான் கிசான் ஆகியோரை கொண்டு வரும் முடிவில் கம்பீர் இருக்கிறார். இதில் சாம்சன் ஃபினிஷராக இருப்பார். பேக்கப் வீரராக இசான் கிசான் இருப்பார். ஒருவேளை டாப் ஆர்டரில் எந்த ஒரு வீரருக்கும் காயம் ஏற்பட்டால் மாற்றாக இசான் கிசானை ஆட வைக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒருநாள் உலகக்கோப்பை 2027 தொடர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ளதால் அதற்கேற்ப வேகப்பந்து வீச்சாளர்கள், ஆல்ரவுண்டர்களை அதிகளவில் சேர்ப்பதற்கான டாப் ஆர்டர் பேட்டர்களுக்கு பேக்கப் இல்லாமல் செல்ல உள்ளனர். வேகப்பந்து வீச்ச ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே இருவருக்கும் பிளேயிங் 11இல் இருக்கும் வகையில் அணியை தயார் செய்யவும் கம்பீர் முயற்சி செய்து வருகிறார். இதனால் வேகப்பந்து வீச்சாளர்களில் பும்ரா, முகமது சிராஜ் ஆகியோர் மட்டுமே பிளேயிங் 11இல் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. IPL 2026 தொடர் முடிந்ததும் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் என கம்பீர் ப்ளூ பிரிண்டின் மூலம் தெரிந்துவிடும்.